சிப்பி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் ஒரு 30 சிப்பி எடுத்து வாஷ் பண்ணுறோம். நல்லா வாஷ் பண்ணிக்கிடணும், மண் இல்லாமல் எடுத்துக்கிடணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வேக வச்சு எடுக்கணும். நல்லா வெந்துடுச்சு. அது தானாக அதோட செல்ஸை ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம அதுக்கு உள்ளாடி இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணணும். இது எல்லாத்துலேயுமே இருக்காது. அப்புறமா அந்த செல்ஸை வச்சு நம்ம அந்த சிப்பியை எடுத்துக்கிடலாம். தானாகவே வரும், ஆனால் சிலது இந்த மாதிரி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சிப்பியோட பேக் சைடில் ஒரு வார்ம் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும். அது இந்த மாதிரி இந்த பேக் சைடில் இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிடலாம். அதில் ஒரு வார்ம் இருக்கும், இந்த பார்த்தீங்களா, இதுதான் வார்ம். இதை ரிமூவ் பண்ணிக்கணும். அப்புறம் 1 by 1 வாஷ் பண்ணணும். அந்த வேஸ்ட்டு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிறது மாதிரி பார்த்துக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் லைட்டாக கிளறி விட்டுட்டு கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது பிஞ்சு போயிடும். அதனால இப்படி குலுக்கி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி இந்த சிப்பியெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சிப்பி ஃப்ரை ரெடி. Thanks for watching.